எப்பப்பா வாங்க கூட வர முடியும்? ஆமா, நீ என்னைய தூக்கிட்டு வேணா போ அப்படிங்க. அதானே, என்னைய வேணா தூக்கி சமந்துக்கிட்டு போ. என்ன சொல்றா, நீ 100 கிலோ இருப்ப, உன்னையெல்லாம் என்னால தூக்க முடியாதுங்க. அதானே. ஆமா, ஒல்லியா இருந்தா தூக்கிட்டு போயிடுறா, சிறு குழந்தையா இருப்புக்கு நீ இருக்க இருப்புக்கு ஒண்ணு நான் தூக்க முடியுமா? ஆமா, அப்படி சொல்ல வல்ல நந்திதேவன் சொல்கிறான். ஆமா, உனக்கு நான் 2 வரத்தை தாரேன். 2 வரங்கள் உனக்கு தருகிறேன். நீ கண்டத்துல ஒதுக்கு. முழுங்கிறாதப்பா, இல்லனா உனக்கு தான் எடக்கு மடக்க ரெக்க முளைக்கும். அதானே, வாயில போட்டு முழுங்கிறாத. முழுங்கிட்டனா உனக்கு என்ன செய்யும்? என்ன செய்யும்? முதுகுல ரெக்க முளைக்கும். அதானே கேக்க, வயித்துல முழுங்கிட்டேனா இடுப்புல போய் முளைச்சுக்கிடும். முதுகுல ரெக்க முளைச்சா நீ என்ன பண்ண முடியும்? குப்புற விழுவே. குப்புற விழ வேண்டியதுதான். அதனால கண்டத்துல ஒதுக்கு என்று கூற, ஆமா, சரி என்று சம்மதித்து 2 பச்சிலை குளிகை வரத்தை கொடுக்கிறார் நந்திதேவன். அதை வல்லரக்கன் வாங்கி கண்டத்திலே ஒதுக்க 2 ரெக்கை முளைக்கிறது. 2 ரெக்கை முளைக்கிறது. ஆமா, ரெக்கை முளைத்து நந்திதேவன் முன்னால் பறக்க, வல்லரக்கன் பின்னால் பின்னால் பறந்து வருகிறார். இருபேரும் பறந்து ஆதி கைலாசத்திற்கு வருகிறார். வந்து ஆமா, நந்திதேவன் குளிகை வரத்தை கொடு, என்கிட்ட கொடுத்துட்டு அந்தோ இருக்கான் பகவான், அவர்கிட்ட போய் நீ நினைச்ச வரத்தை கேளு என்று சொல்ல, வல்லரக்கனானவன் பாரிஜாத மலர் எடுத்து பகவானுடைய பாதத்திலே போட்டு வணங்குகிறான். பகவானுடைய பாதத்திலே போட்டு வணங்கி அப்படி எழுந்தான். முக்காலும் வளமே வந்து முடிவணங்கி நமஸ்கரித்தான். 4 தரம் சுத்தி வந்து நாத சிவனே நமஸ்கரித்தான். ஆமா, 10 தரம் சுத்தி வந்து பகவானே நமஸ்கரித்தான். ஆமா, இப்படி சுத்தி வருகிற போது பகவானுடைய காலில் விழுந்து வல்லரக்கன் வணங்குகிறான். ஆமா, அதற்கு ஆண்டவன் என்ன சொல்கிறார்? ஆனால் என்னமா